தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி. கோலாகலமாக நடந்து முடிந்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டுக்கான பந்தல்கால் நடும் விழா. அதிலும் குறிப்பாக இதற்கு முன்னாடி எத்தனையோ கட்சிகள் இது மாதிரி மாடெல்லாம் நடத்தியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுக, அண்ணா திமுக, தேமுதிக, கம்யூனிஸ்டுகள், விசிக, பாமக, இன்னும் பல கட்சிகளை குறிப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவங்களாம் இது மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் முன்னெடுத்து பந்தல்கால் நடும்போது பார்த்திங்கன்னா சிவாச்சாரியர்கள்லாம் கூப்பிட்டு பிராமணர்களெல்லாம் கூப்பிட்டு ஓமம் வளர்த்து யாகம் வளர்த்து மந்திரங்கள் ஓதி வேத மந்திரம் அது இதுன்னு சொல்லி லொட்டுலசுக்கெல்லாம் சொல்லி புனித நீர்லாம் ஊற்றி ஓங்கி ஒரே நடா நட்டாங்களா அப்படின்னா இந்நாள் வரைக்கும் அப்படியான தகவல் இல்லை. பட் இருந்தாலும் அந்த மேடை பந்தல் அமைக்கக்கூடிய அந்த ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு தொழில் பக்தியின் காரணமாக இது மாதிரி தேங்காய் உடைப்பது வழக்கம். அங்கே சூடம் கொளுத்தி இது மாதிரி அவங்களுடைய அந்த பணிகளை ஸ்டார்ட் பண்ணுறது வழக்கம். இது எப்போவுமே நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம்தான். இப்போது நம்ம ஒரு திருவிழாவில் கூட பார்த்திங்கன்னா சமபந்தி அதாவது என்ன சொல்கிறது, சாப்பாட்டு பந்தல் இது மாதிரிலாம் பெருசாக குடமுழுக்கு விழா, இன்னும் திருவிழாக்கள், அப்புறம் கல்யாணம், காது குத்து பெருசாக ஊரில் ஒரு செட்டு இது மாதிரிலாம் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு பந்தல் கால்லாம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ பிரம்மாண்டமாக அமைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் இருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநாட்டுக்கான பந்தல்கால் நடும் விழாவில் நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆச்சரியப்பட தான் வைத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாவேகா நிர்வாகிகள் பலர் சோஷியல் மீடியாக்கள்லையுமே பேட்டி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா இது பந்தல்கால் நடும் விழாவே ஒரு மாநாடு மாதிரி நடந்துருச்சு. கிட்டத்தட்ட அதிகாலையில் 3:30 மணிக்கெலாம் புஷ் ஆனந்த் வந்துட்டார். 2 மணிலேருந்தே காத்து கிடந்தாங்க தொண்டர்கள் எல்லோருமே. அதிகாலையில் 4:30 மணிக்கு மேலே தான் பந்தல்கால் நட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே இவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு எழுச்சி தெரியுது. மக்களிடம் ஆரவாரம் தெரியுது. விஜய் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய விருப்பம் அது பேசிட்டு வராங்க. மக்களுடைய கைகளில் தான் இறுதி முடிவு இருக்குது 2026 சட்டமன்ற தேர்தலில். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் அவருடைய பிறந்தநாள். பெரியார் திடலுக்கு நேராக போய் தட்டை கூட தன்னுடைய பொதுச்செயலாளர் புஷ் ஆனந்த் அவர்கள்ட்ட அந்த பூவெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பூந்தட்டை கூட கொடுக்காம தானே மாலையையும் பூந்தட்டெல்லாம் நேராக எடுத்துகிட்டு போய் பெரியார் அவருடைய சிலை முன்பு மரியாதை செலுத்தி பூவெல்லாம் தூவி அப்படி ஒரு நின்னார். ஸோ இதை பார்க்கும்போது திராவிடத்தை தான் கையில் எடுத்துட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அது குறித்தான டிபேட்டும் சில நாட்கள்லாம் போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் முன்னாள் ஆளுநரும் தமிழக பாஜகவினுடைய மூத்த தலைவருமாக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் கூட நான் நினச்சேன் விஜயை பற்றி அவர் ஒரு தேசிய அரசியலை தான் எடுக்க போகிறாரு, கடைசியில் இவருடைய சாயம் திராவிட சாயமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நேற்று ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காங்க தமிழிசை அவர்கள். என்ன அப்படின்னா, விஜய்க்கு விஜய் 69 படம் தான் கடைசின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது, இதெல்லாம் தண்ணியில் எழுதுன ஒன்று தான், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, கண்டிப்பாக நடிப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவருக்கு தொழில் அப்படிங்கிறது சினிமாவாக இருந்தாலும் கூட மக்கள் பணி சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து நான் முன்னெடுக்கிறேன், நான் எனக்கு அவ்வளோ பெரிய கோடி ரூபாய் வருமானத்தை நான் விட்டுட்டு நான் மக்களுக்காக வர்றேன்னு சொல்லி வந்திருக்கிறாரு விஜய். அதை வாழ்த்துவோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதே சமயம் நேற்று விஜய் 69 திரைப்படத்திற்கான பட பூஜையும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு சூழல் போடப்பட்டிருக்கு. இதுதான் கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. அதாவது இதில் என்னங்க, பட பூஜை போடுறாங்க, அடுத்து ஷூட்டிங் போகிறாங்க, அப்புறமேல ஆடியோ லான்ச் வைக்க போகிறாங்க, ட்ரெய்லர் லான்ச் நடத்த போகிறாங்க, படம் ரிலீஸ் ஆக போகுது, இதில் என்னங்க உங்களுக்கு குறை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு கேள்வியை எழுப்பி ஆக வேண்டிய தேவை இருக்கிறது. விஜய் அவர்களும் இதை ரொம்பவே கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா ஊர்களில். அதாவது 4:30 to 6 அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தமாக, அதாவது சூரியன் உதயத்திற்கு முன்பாகவே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்தால் அது மாதிரி பந்தல் கால் நடும் விழா இன்னும் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளை செஞ்சோம் அப்படின்னா சில தோஷங்கள்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த ஜோதிடம், இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இவங்கெல்லாம் பேசுகிறவங்களாம் சொல்லுவாங்க. அதை நிறைய மக்கள் ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணாத மக்களும் தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பார்க்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்ப்பாங்க, அரசியலாக பார்ப்பாங்க. ஸோ அந்த அரசியல் தெளிவு தான் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா
ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அதே சமயம் உள்ளாட்சி தேர்தலிலிருந்து எம்பி தேர்தல் முதற்கொண்டு பல நேரங்களில் வந்து இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது மக்கள் வேறு விதமான ஒரு முத்திரையை வந்து அங்கே குத்துவாங்க. அது வந்து பயங்கர ட்விஸ்டாகவும் இருக்கும். அந்த விதத்தில் பார்க்கும்போது அரசியல் களத்தில் விஜய் கால் பதித்திருக்கிறார். ஆனால் அதே நேரம் 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் முகூர்த்த கால் நட்டிங்க. நிறைய புனித தலங்களுடைய புனித நீர்லாம் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. நிறையா மாவட்ட செயலாளருக்கெல்லாம் உத்தரவே விட்டுருந்தாங்களாமா. பல முக்கியமான தேவாலயங்கள், அப்புறம் மசூதிகள், அப்புறம் இந்து கோயில்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புனித நீர்லாம் கொண்டு வந்து அதில் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து ஒரு கட்சி வந்து பண்ணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஒரு பக்கம் பெரியாரை கையில் எடுக்கிறாரு, இன்னொரு பக்கம் பயங்கரமான ஒரு பக்தியில் மூழ்கி வந்தக்காலெலாம் போய் நடுறாங்க. அப்படின்னா இவங்க அரசியலில் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுப்புது. அது மட்டும் இல்லாமல் விஜயும் அறிக்கையெல்லாம் விட்டார். நான் வந்து இவர்களுக்கு அரசியல்னால் என்னென்னு தெரியுமா, மாநாடு இவர்களால் நடத்திவிட முடியுமா, இவர்களால் கொள்கை முழக்கங்களை சரியாக பேசி கருத்தியலை மக்கள் மத்தியில் விளைத்து முடியுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் எங்களுடைய பதிலை பாருங்கள். மாநாட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பயங்கரமாக நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். அதே சமயம் நம்மளால் யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் வராத அளவுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறாரு. பட் அரசியல் கட்சிகளுக்கும் இவருக்கெல்லாம் அரசியல் தெரியுமா, மாநாடு நடத்த முடியுமா அப்படின்னு சொல்கிறேன். எங்களுடைய மாநாட்டை பார் 27ஆம் தேதி அப்படின்னு சொன்ன மாதிரியும் இருக்குது. கிட்டத்தட்ட 176 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு வந்து நடக்க இருக்கு. கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங், இன்னும் பல வசதிகள் எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்காங்க. பணிகளும் வந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. ஆனால் அதே வேளையில் பூஜை போட்ட நீங்கள் அங்கே போயிருக்கணும் ஸ்பாட்டுக்கு. முதல் மாநில மாநாடு, ஒரு கட்சி தலைவராக இருக்கிற நீங்கள் அந்த விக்கிரவாண்டியில் கூடிய வீசாலை அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் போயிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் நேராக சினிமாவில் வந்து உங்கள் தொழில் அதை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவர் ஆன பிறகு விஜய் அவர்கள் ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் தள்ளி வைத்து அந்த படபூஜையுடைய விழாவை வந்து நடத்தியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு மாநாடுக்கு வந்து பொதுச் செயலாளர், கட்சி தொண்டர்கள், மாவட்ட செயலாளர் அனுப்பிச்சிட்டு நீங்கள் சினிமா பக்கம் நின்னீங்க அப்படின்னா அரசியல் தான் மக்கள் பக்கம் இருக்குது. சினிமா பார்க்குறவங்க வந்து மக்கள் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதே சமயம் மக்கள் வந்து படம் பிடிச்சிருந்தா தான் பார்ப்பாங்க. அதாவது ஆடியன்ஸாக வந்து பார்க்குறவங்க தான் பார்ப்பாங்க. ஆனால் அரசியல் அப்படி கிடையாது. நீங்கள் அனைத்து தரப்பட்ட மக்களையும் நீங்கள் வந்து கவர்ந்தெழுக்க வேண்டிய தேவை இருக்குது. உங்களுடைய கொள்கைகளை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏங்க கொள்கைன்னு ஏங்க கேட்குறீங்க, 27ஆம் தேதி தான் பேச போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக நிர்வாகிகள் சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஒரே நாளில் நீங்கள் அரசியல் மாநாட்டுக்கான இதையும் நீங்கள் அஸ்திவாரம் போடுவீங்க. அங்கே பந்தல் கால் நடுமையால் நீங்கள் கலந்துக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் சினிமா மட்டுக்கும் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது. ஒன்று துணிஞ்சு இறங்கிடணும், ஆற்றை கடந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா அந்த கரையோடு நின்றுடணும். அதை விட்டுட்டு இங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால் வந்து சரிபட்ட வராத ஒன்று. இதை உணர்ந்த பலரும் கூட சினிமாவில் வந்து அரசியல் வெற்றி பெற்றவர்கள் கூட உணர்ந்திருக்கிறார்கள். இதை விஜய் அவர்கள் நிச்சயம் உணர்வார் என்றும் நம்புவோம். ஆனால் அதே சமயம் மதச்சார்பின்மை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது செக்குலரிசம், நான் வந்து எந்த மதத்தையும் சாராதவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த மதச்சார்பின்மைக்கான முழுமையான ஒரு விளக்கமாக என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு, என்னுடைய கட்சியும் வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சி. அப்படிங்கும்போது நீங்கள் எந்த ஒரு மத சடங்கையுமே நீங்கள் உள்ளே செய்யக்கூடாது. அதுதான் வந்து அதனுடைய அடிப்படை. இதுதான் வந்து ஒரு பேசிக். ஸோ அதை விட்டுட்டு எல்லா மதத்துலேயும் புனித நீரெலாம் கொண்டாந்து அதில் ஊற்று யாகவல பிராமணர்களை வச்சு அந்த வேத மந்திரங்கள்லாம் ஓது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது என்ன அரசியல் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு மக்களுக்கு கொஞ்சம் குழம்பி போய் தான் இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் அடுத்த கட்ட திட்டத்தையும். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சத்தீஸ்கர் மாநிலத்தில் தொடர்ந்து மாவோயிஸ்ட்டுகள் வந்து வனப்பகுதிகளில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வனத்துறையினருக்கும் மாவோயிஸ்ட்டுகளுக்கும் பல்வேறு காலகட்டங்களில் வந்து சண்டை நடக்கும். அப்புறம் அங்கே உள்ள மாநில போலீஸாரும் அதிரடி படையினரும் தீவிரமாக வனப்பகுதிகளை வந்து காடுகளில் தேடிட்டு வந்தாங்க. மாவோயிஸ்ட்டுகள் இருக்கக்கூடிய இடத்த அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். பட் இருந்தாலும் மாவோயிஸ்டோட கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரை இந்த அரசாங்கம் கேட்காமல் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துருக்கு. ஆனால் அவங்களுடைய டிமாண்டு வேறு மாதிரியும் இருக்குது. பட் இருதரப்பு வாதங்களையும் கேட்க வேண்டிய தேவைகள் இருந்தாலும் கூட, ஆனால் அதே சமயம் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 36 நக்சலைட்டுகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இது வந்து
சத்தீஸ்கர் மாநில காவல்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நாராயண்பூர் மற்றும் தண்டேவாடா ஆகிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் தான் வந்து இந்த துப்பாக்கி சூடு வந்து நடந்திருக்கு. விரைந்து மாவோயிஸ்ட்டுகள் தங்கியிருக்கக்கூடிய, அதாவது நக்சலைட்டுகள் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு விரைந்து இவங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதிவேகமாக போலீஸார் முன்னேறி போயிருக்காங்க. அப்போது வந்து பதிலுக்கு பயங்கரமாக இவங்க நக்சலைட் தரப்பில் வந்து துப்பாக்கி சூடெல்லாம் நடந்திருக்கு. உடனடியாக போலீஸாரும் விறுவிறுன்னு சொல்லிட்டு நிறைய அதிரடிப்படையை கூட்டிகிட்டு இவங்களும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக இதுவரை இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து 36 பேர் வந்து இறந்திருப்பதாக ஒரு தகவல். 175க்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 700 நக்சலைட்டுகள் வந்து கைதும் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.